ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு நெகட்டிவ் போச்சு, மறுபடியும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நிஃப்டி 50 216 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,131 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 759 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 79,802 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 52,055 பாயிண்ட்ஸில் இருக்குது, 148 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 43,146 பாயிண்ட்ஸில் இருக்குது, 177 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ இதில் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் நேற்று 11,000 கோடிக்கு மேலே விற்றுருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4,383 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில். டிஎஸ் வந்து 5,723 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எவ்வளோத்துக்கு விற்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாட்டு டிஎஸ் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் மறுபடியும் கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நீ செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஃபார்மா தான் வெல் பெர்ஃபார்மிங், 1.84% ரேலியாக இருக்குது. சிமெண்ட், எனர்ஜி, மீடியா, மெட்டல், ஆட்டோ, இன்ஃப்ரா, பிஎஸ்சி, ரியாலிட்டி, டெக்னாலஜி, சர்வீஸ், ஃபினான்ஸ் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. கன்சியூமர் பேங்கிங், பிஎஸ்சி பேங்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 செக்டாரும் ரெட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்பில் அதானி கிரீன் எனர்ஜி 21% ஏற்றிருந்தாங்க. 1,323 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 days நல்ல பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக அதானி ஸ்டாக்ஸே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. இதில் வந்து அதானி டிரான்ஸ்மிஷன் அவங்க வந்து 840 ரூபா இருக்குது, கிட்டத்தட்ட 15% ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த பிளேஸில் எல்ஐசி இருக்கிறாங்க, 5% ஏற்றிருக்காங்க. பாரதி ஏர்டெல் 4.5% ஏற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதானி கிரீன் எனர்ஜி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்ட் அது 12% ஏற்றிருந்தாங்க. பாரதி எக்ஸாகாம் 5% ஏற்றிருந்தாங்க. ஹட்கோ இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஹட்கோ வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே இவங்க ஃபினான்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஹட்கோ ஏற்றிருக்காங்க. அல்கம் லெபார்டரிஸ் இன்னைக்கு 3.5% பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிபிஎல் ஃபார்மா 10% ஏற்றிருந்தாங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் இது வந்து ரீசன் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த புனித் கோயன்காவை பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு போர்டில் வந்து முடிவு எடுத்து கொண்டு வராங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அது டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் லார்ஜ் கேப்பில் அடி வாங்கின ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக விழுந்திருக்கு. ஸோ இதில் இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம், எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் கனரா பேங்க் இன்னைக்கு ஒரு ஃபிளாட்டாக விழுந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஸ்பிஐ கார்டு 700 ரூபாயில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு கீழே வரும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போதைக்கு எஸ்பிஐ கார்டில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். 1.5% அடிச்சிருந்தாங்க. ஆர்பிஎன்எல் இன்னைக்கு 1.5% அடி வாங்கியிருந்து. பட் ஆக்சுவலி இன்னும் அதில் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பிடிஎல் அந்த கம்பெனியும் 1.5% காலியாக இருக்குது. சோலாரின்ஸ் அந்த கம்பெனியும் 1.5% அடி வாங்கியிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் இன்னைக்கு 1.5% அடி வாங்கியிருந்துச்சு. தேஜாஸ் நெட்வொர்க், அயனாக்ஸ் விண்ட், ஆர்கே ஃபோர்ஜ் இது எல்லாமே இன்னைக்கு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த பவர் கிரிட்டும் கேஸ்ட்ரோல் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்து பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு ஓகே தான். பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 327 ரூபாயில் இருக்குது பவர் கிரிட்டு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து ஒரு 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நியர்லி 56% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 1 year ரிட்டர்ன்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க பவர் கிரிட்ல எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா இந்த பிஎஸ்சி செக்டரில் தான் கை வைப்பாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பல்காக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால இப்போதைக்கு பவர் கிரிட்ல வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்க ஹோல்ட் பண்ணுங்க. கேஸ்ட்ரல் பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கேஸ்ட்ரல் இந்தியா பார்த்தீங்கன்னா நான்லாம் கன்சிடர் பண்ணதே கிடையாது. நான் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மட்டும் வச்சிருக்கிறேன். அதில் ரீசன்ஸ் கொஞ்சம் டிவிடெண்ட்ஸ் வந்துச்சு. பெருசாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் செக்டார் பக்கமே போக விரும்பலை. இந்த ஆயில் செக்டார் ஸ்டாக்லேயும் நான் பெருசாக என்ட்ரி கொடுக்கல. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் 1 year ரிட்டர்ன்ஸ் 40% மேலே கொடுத்துருக்கு இந்த கேஸ்ட்ரல் இந்தியா. இதுவும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த 2 ஸ்டாக்லேயும் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். வேல்யூஷன் பெருசாக இல்லாட்டாலுமே அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலியாகி இருக்கிறதுனால மேபி ஒரு கரெக்ஷன் வரும்போது அடி விழலாம். அதனால வெயிட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, டுடே ஐ பாட் விப்ரோ ஷேர், எப்போ எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. என்னது கேள்வினே எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட் ரிசல்ட்ஸில் விப்ரோ ரிசல்ட்ஸ் இது டிவிடெண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ திங்க் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் விப்ரோ டிவிடெண்டு. ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாக்டாக தெரியல. பட் அவங்க ரீசெண்டாக போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் தான் டிசம்பர் 3 சொல்லியிருந்தாங்க. மேபி நான் வேணா செக் பண்ணிட்டு க்ளீனாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த நியூஸஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். பட் டிவிடெண்ட் வந்த மாதிரி தெரியல. ஸோ சப்போஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணது மாதிரி தெரியல லாஸ்ட் ரிசல்ட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் வந்து 40 டிஃபரெண்ட் ஷேர் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுறேன். மை டோட்டல் லாஸஸ் 800 rupees அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
ஸோ அது வந்து தெரியல. பட் ஆக்சுவலி நீங்கள் என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. பட் மேபி வந்து நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், மார்க்கெட் கரெக்டான சமயத்தில் இறங்கியிருக்கலாம். ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா லாங் டைமுக்கு அது எத்தனை ஷேர் இருந்தாலும் அது ஒர்த்து தான். ஆனால் வந்து ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு 100 டைப் ஆஃப் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோக்கு எத்தனை ஷேர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோக்கு எத்தனை ஷேர் மெயின்டைன் பண்ணலாம்னா மினிமம் ஒரு 20 to 25 அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணலாம். பட் ஆக்சுவலி நீங்கள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் அதர் ஒர்க் லைஃப்பில் இருக்கும்போது டெய்லியும் மார்க்கெட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஆவீங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணதை பொறுத்து தான். இப்போ கம்பெனிஸ்லாம் முக்கியமான சில கம்பெனிஸ்லாம் நிறைய கம்பெனிஸில் ஸ்டேக் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஆள் வச்சுலாம் அதை பார்ப்பாங்க. பட் நம்ம அந்த லெவலுக்குலாம் போக முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன் அது வந்து நம்மளோட மெயின்டைன் பண்ண திறமையை பொறுத்து தான் இருக்குது. பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே வந்து ஒரு ஏதாவது வீக்காக இருக்க ஸ்டாக்கில் கொண்டு அமௌண்ட்டை போட்டு ஏமாந்துடக்கூடாது. ஒருத்தர் வேறு நான் வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இருக்குது, அது வந்து நான் என்ன சொன்னேன்னா மிச்சம் வர அமௌண்ட்டில் ஸ்டாக் பை பண்ணிட்டு மிச்சம் வர அமௌண்ட்டில் வாங்கி போட்டு அந்த எக்ஸல் அப்படிங்கிற ஒரு 40 காசுக்குள்ள ஒரு பென்னி ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணினேன். அதை ஒருத்தர் வந்து ஏதோ 30 ஷேரோ 40 ஷேரோ வாங்கியிருக்கேன் ப்ரோ, அது வந்து வெறும் 3 மாதத்துல எனக்கு 120% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் பார்த்தேன். 35 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் இப்போ ₹1.77 எனக்கும் வந்திருக்கு. பட் ஆக்சுவலி அந்த ஸ்டாக் என்கிட்ட வெறும் 12 ஷேர் தான் இருக்குது. பட் அவர் வந்து என்னோட அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் பெருசாக நம்ம அதை ஃபண்டமெண்டலாம் செக் பண்ணிட்டு போட்டோம்னா அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இதான் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் சிப்லா கொடுத்த அப்டேட் ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா $1583 இருந்துச்சு. சாரி $1533 இருந்துச்சு. சிப்லா 2.5% ரேலியாக இருந்துச்சு. ஸோ சிப்லா அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ரீசன் பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் ஒன்று நடந்துச்சு. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.72% ஆஃப் ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 1.39 crore ஷேர். ஸ்டேக் சேலோட வேல்யூ $1442 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணி விற்றுருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ்ல வந்து பார்க்கும்போது 6% டிஸ்கவுண்ட் வச்சு தான் விற்றுருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ பார்க்கும்போது 2000 கோடிக்கு விற்றுருக்காங்க. சிப்லாவோட லாஸ்ட் ரிசல்ட்ஸில் 15% ப்ராஃபிட் க்ரோத் காமிச்சிருந்தாங்க. ஸோ மோராட் இது வந்து சிப்லாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட். டிவிஎஸ் மோட்டார் டிரைவெக்ஸ் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஒரு 39.11% ஆஃப் ஸ்டேக் வந்து அடிஷனலாக அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் அந்த கம்பெனியில் உங்களோட டோட்டல் ஓனர்ஷிப் 87.38% அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த அதிகரிச்சது மூலமாட்டு இனி இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியாட்டை அவங்க இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு. இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் ஃபினான்ஷியல் 23 to 24 அந்த காலகட்டத்தில் 33.99 crores இருக்குது. அதாவது 33.99 crores இருக்குது உங்களோட டர்ன் ஓவர். பட் வந்து ஆஃப்டர் டேக்ஸ் 30.98 crores வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்த் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 43.30 crores இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி டிரைவெக்ஸ் மொபிலிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இப்போ 87.38% ஸ்டேக் இந்த கம்பெனியில் இவங்க டோட்டலாக ஓனர்ஷிப் பண்ணுறாங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர் கொடுத்த அப்டேட்டு. அதானி பவர் வந்து ஒரு 510 கோடி வேல்யூவில் ஆர்டர் வந்து பவர் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவர் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க 510 கோடி வேல்யூவில் ஆர்டர். ஸோ இது வந்து அதானி பவர் அந்த பவர் மெக்கானிக் ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அதானி பவர் வந்து சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 510 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து அதானி பவர் மெக்கானிக் ப்ராஜெக்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்டர் டிஎம்ஓ பிளாக் ஸ்டோனும் பேக் குவாலிட்டி கேர் இவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் மெர்ஜ் பண்ண போகிறோம். அஸ்டர் டிஎம்ஓ இந்த குவாலிட்டி கேரையும் வந்து நாங்கள் மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செயின் பிஸ்னஸ் ஆட்ட அவங்க கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பைன்ட் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க. 38 ஹாஸ்பிட்டல் இந்த நெட்வொர்க்கில் இருக்குது. 10,150 பெட்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ராஸ் 27 சிட்டிஸில் வந்து வச்சுருக்காங்க. 3 ஹாஸ்பிட்டல் 3 டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் செயின்ஸ் வந்து இந்தியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரும் பேக் ஸ்டோன் பேக் கம்பெனியான கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க 2 பேருமே மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கான இவி குறிப்பாட்டு இவி பாலிசி அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கான இன்சென்டிவ்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது டெஸ்லாவோட டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் இதை சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இது நம்ம கவனிக்க வேண்டியது இவி பாலிசியில் டெஸ்லா வந்து இந்த வருஷம் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண போறாரு எலன் மஸ்க் அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணாங்க. கடைசியில் அது ஏதோ
சில ரீசன்ஸ்னால கேன்சல் ஆச்சு, அதுக்கப்புறம் மீட் பண்ணல. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்து லோக்கலி மேனுஃபேக்சராக ஸ்டார்ட் பண்ண போறாரு டெஸ்லா கார் அப்படின்லாம் நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் டைமில் வந்து எலெக்ஷன் டைம்னால அதெல்லாம் அப்படி நடக்காம போயிடுச்சு. ஓவரால் இப்போ இவி பாலிசி குறிப்பாட்டு மேனுஃபேக்சரிங் இன்சென்டிவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது கம்பெனிஸுக்கு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் வந்து ஃபாரின் கம்பெனிஸுங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னா மினிமம் வந்து $500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் டாக்ஸஸ் வந்து கட் பண்ணாங்க. 100%லேருந்து 15% குறைச்சாங்க. இது மூலமாட்டு 8000 எலக்ட்ரிக் கார்ஸ் பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இப்போ டெஸ்லா வந்து எப்போ இனி உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல. ஆஃப்டர் த ட்ரம்ப் விக்டரி பார்க்கும்போது எலன் மஸ்க் வந்து அவரோட பிஸ்னஸை ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெஸ்லா உள்ள வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து 7 குவார்ட்டர் லோ அந்த ரேஞ்சாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த Q2ல 5.4% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணி கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில 11 எக்கனாமிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணதை விட குறவாக தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து 6.5% growth எதிர்பார்த்தாங்க. பட் ஆக்சுவலி இப்போ வந்து 7 குவார்ட்டர் லோவில் ஜிடிபி வந்து 5.4% அந்த ரேஞ்சில் தான் growth இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது Q2 ஃபினான்ஷியல் 24ல் வந்து 5.5% இருந்துச்சு. அது Q3ல வந்து ஃபினான்ஷியல் 23ல 4.3%. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி 6.7% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது பீக் டச் பண்ணது வந்து Q3 ஃபினான்ஷியல் 24ல 8.6% டச் பண்ணியிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி வந்து நமக்கு அந்த growth rate வந்து குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து 7.51 ட்ரில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 46.5% இருக்கு growth. இதில் கவனிக்க வேண்டியது 8.04 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் இருந்துச்சு. அதை விட இப்போ குறவாக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரீசன் சொல்கிறது ஆர்பிஐயோட டிவிடன், நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் குறைஞ்சிருக்கு. ஜென்ரல் எலெக்ஷன், டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் இது எல்லாமே ஃப்ளாட்டாக இருந்ததுனால விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 to 25 வந்து 23 to 25 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க சொன்னது டார்கெட் வந்து ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து ஜிடிபியில் 4.9% அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 23 to 24 அந்த காலகட்டத்தில் வந்து அது 5.6% இருந்துச்சு. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்கு. ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நீ பார்க்கும்போது 13.05 ட்ரில்லியனாக இருக்குது. 50.5% இருக்குது growth. ஆக்சுவலி அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 30.02 ட்ரில்லியனாக இருந்துச்சு. ஸோ பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை. டோட்டல் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும்போது 24.74 ட்ரில்லியன், 51.3% ஆஃப் த ஆனுவல் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 23.94 ட்ரில்லியனாக இருக்குது. கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.67 ட்ரில்லியனாக இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில். 42% ஆஃப் த ஆனுவல் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் டு அக்டோபர் பீரியடில் நான் டாக்ஸ் ரெவன்யூ 3.99 ட்ரில்லியன், 73.2% ஆஃப் த ஆனுவல் பட்ஜெட். டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் 17.23 ட்ரில்லியன், 53.7% வந்து ஆஃப் த நம்ம எஸ்டிமேட் ஃபினான்ஷியல் இயர் 25ல எஸ்டிமேட் பண்ணதில்லை அப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. நான் டாக்ஸ் ரெவன்யூ 2.66 ட்ரில்லியன், 88.1% இருக்குது. டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் 15.91 ட்ரில்லியன், 58.6% இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் சொல்கிறது ஸோ இந்தியாவோட ஃபிசிக்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 46.5% இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.